ஹாய் டியூட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்டடி பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மார்னிங்கே காலை ப்ரேயர் முடிச்சுட்டு, பர்சனல் ப்ரேயர் முடிச்சுட்டு, பைபிள் ரீட் பண்ணிவிட்டு முடித்தோடனே டூ லிஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுத ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்படி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, எப்படியாவது இன்றைக்கி நான் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏற்கனவே படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா படித்தா மட்டும் பத்தாது, எவ்வளோ தூரம் நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். நம்ம ரிவைஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அது நம்மளுக்கு மறந்து போயிடும். இன்னொன்று அந்தளவு நம்ம அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்ததுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் படித்ததை ஒன் டேக்கு 2 or 3 டைம்ஸ்னாச்சும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை சும்மா கோத்ரூ பண்ணாலே போதும், ரொம்ப நம்ம ரீட் பண்ணி படிக்கலாட்டினாலும். ஏன்னா நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கிறது தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்தளவு நம்மளுக்கு டைம் எடுக்காது. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம டெய்லியும் ஒரு 15 to 20 minutes இல்லைன்னா ½ an hour நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா எஃபர்ட் போட்டால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுவும் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே படித்ததெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு நான் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் நம்ம டைம் டேபிள் போட்டது போல் நம்ம அடுத்தது டாபிக் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே காலைல பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நான் 5 hours படித்து முடிச்சுலாம் நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக உட்காந்து படிக்க முடியல. ஆனால் விட்டு நான் 5 hours அந்த டாபிக்ஸ்லாம் நான் முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி டூ லிஸ்ட் போட்டு படிக்கும்பொழுது நிறைய டாபிக் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டியூட்ஸ்.